ஹலோ ஹலோ அண்ணே போஸ்ண்ணே, நான் கோபி பேசுறேண்ணே. ஹலோ கோபி, சொல்லு. நல்லா இருக்கீல்ல? நல்லா இருக்கேன். என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, அர்ஜென்ட்டாக ஒரு 20,000 பணம் தேவைப்படுது. இருந்தா கொடுங்கண்ணே, 1 வீக்ல நான் ரொட்டேஷன் பண்ணி கொடுத்துட்றேன். கோபி, இப்போ என்கிட்ட பணம் இல்லையே. இப்போதான் கொஞ்சம் துணிக்கு பணம் கொடுக்க வேண்டியிருந்துச்சு. மாமாவோட பணத்தை தான் எடுத்து கொடுத்தேன். இப்போ கையில் எதுவும் இல்லையே. வேணா ஒன்று பண்ணு, இப்போ பக்கத்தில் யாராச்சும் பணத்தை போட்டு கொடுத்துரு. எனக்கு 1 வாரம் கழிச்சு பணம் வந்துடும். பணத்தை கையை மாற்றி விட்டுறலாம். சரிண்ணே, நான் பார்த்துக்கிறேன். இல்லையா? இல்ல, நீங்க கிளம்பி ரெடியா இருங்க, நான் பணத்தோட வந்துடுறேன். கவிதா ரெடியா இரு. வச்சுக்கோ. விஜி, இதா சாப்பிடு. என்னக்கா இது? சாப்பிடு விஜி, உடம்புக்கு நல்லது. நானே தயார் பண்ணேன். சத்து மாவுல பண்ண கஞ்சி. இது உடம்புக்கு சக்தியையும் தெம்பையும் கொடுக்கும். குடி. நல்லா சாப்பிடணும் விஜி. என்ன விஜி, வலிக்குதா? பயமா இருக்குக்கா. என்னடி, பிரசவங்கிறது கொஞ்சம் சிரமம்தான். வலி வேதனை எல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஆனா அந்த சமயத்துல புருஷன் பக்கத்துல இருக்கணும். மத்தபடி எல்லாரும் இருந்தா கூட புருஷன் துணை இருக்கிற மாதிரி வராது. ஆமாக்கா, நானும் அவர்கிட்ட சொல்லிட்டேன். என்ன வேலை எப்படி இருக்கோ, ஆனா என் பிரசவத்தப்ப அவர் கூடவே இருக்கணும்னு சொல்லிருக்கேன். அப்புறம் என்ன, பயப்படாம இரு. நாங்க எல்லாரும் இருக்கோம். இங்க ஆஸ்பத்திரி மத்த வசதி எல்லாம் இருக்கு. தைரியமா இரு. குடி. அப்பா வந்துட்டாரு. இந்தங்கப்பா. என்னப்பா, சரோ வீட்டுக்கு போனீங்களா? என்னப்பா ஆச்சு? என்னெல்லாமோ ஆச்சு. எதை சொல்றது? என்னப்பா, அவங்க ஏதாவது மறுபடியும் பேசினாங்களா? எனக்கு இந்த ஆண்டவனை நினைச்சாதான் பரிதாபமா இருக்கு. ஆமாமா, பாதிக்கப்பட்டு நொந்து போன நான் ஆண்டவனை திட்டுறேன். பாதிப்புக்கு காரணமான சம்மந்தமோ ஆண்டவனை திட்டுறாங்க. பாவம், அவன் என்னதான் பண்ணுவான்? அவன் நிலைமை என்னை விட கேவலமா இருக்கு. அப்பா விடுங்கப்பா, அந்த மாக்கு பேச சொல்லியே தரணும். அவங்க என்னைக்கு செஞ்ச தப்ப ஒத்துட்டு இருக்காங்க இப்ப ஒத்துக்கிறதுக்கு. அப்பா சொல்ல மறந்துட்டேன்ப்பா, சரோ வீட்டுக்காரர் இங்க வந்துட்டு போனாரு. அப்படியா? ஆமாப்பா, நீங்க வருத்தமா இருப்பீங்க, உங்களுக்கு ஆறுதல் சொல்லலான்னு வந்தாராம். அதுக்குள்ள நீங்க அவங்க வீட்டுக்கு போய் மனசு நொந்து போய் வந்திருக்கீங்க. போனா போ. சம்பந்தியமா எப்படி இருந்தாலும் மாணிக்க மாப்பிள்ள மனசுலயாவது கருணை இருக்குது. அந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். சரி, நான் அவசரமா எதுக்கு வந்தேன்னா அதை மறந்து பேசிட்டு இருக்கிறேன். தானே, நான் உங்ககிட்ட பணம் கொடுத்துருந்தேன்ல. பணம்? அது ஏன்பா? பீரோ வைக்க சொல்லி கொடுத்தனமா, அந்த பணம். அந்த பணமாப்பா? மாமாக்கு ஏதோ அவசரமா தேவைப்பட்டுச்சா? அந்த பணம் சும்மா தானே இருக்குன்னு சொல்லி நான் தான்ப்பா எடுத்து கொடுத்தேன். கொடுத்துட்டியா? ஆண்டவா. ஏன்பா, ஏதாச்சும் பிரச்சனையா? ஆமாம்மா, ஊருக்கு போறதுக்கு முன்னால ரவி மாப்பிள்ள புதுசா ஏஜென்சி பிடிக்க பணம் வேணும்னு கேட்டிருந்தாரு. என்கிட்ட இருக்கியா, ஊர்ல இருந்து திரும்பி வந்து எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லி இருந்தேன். ஊர்ல நடந்த அமளியில மறந்துட்டேன். இன்னைக்கு போனது வெறுங்கையோட வந்திருக்கேன்னு சத்தம் போட்டாரு. அதுக்காக தான் அடிச்சு பரண்டு ஓடியாந்து உங்ககிட்ட கொடுத்த பணத்தை வாங்கி கொடுப்போமே. இங்க வந்து பார்த்தா இப்படி ஆயி போச்சு. ஆமா, போஸ் போய் எவ்வளவு நேரம் ஆச்சு? 1 மணி நேரம் ஆச்சுப்பா. மதியம் 12 மணிக்குள்ள வரதா என்கிட்ட சொல்லிட்டு போனாருப்பா. அப்ப நான் அவன் யார்கிட்டையும் கொடுக்க முடியல, படத்தை மீட்க முடியுமான்னு பாக்குறேன். அப்பப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா, தெரியாம கொடுத்துட்டேன்ப்பா. தெரியும்டா, நீ வேணும்னா செய்வேன். ஆண்டவன் சோதிக்கிறான். நான் போறேன். அப்பா. போசே போசே, கொஞ்சம் நில்டா. என்னமா ஓடி வரீங்க? என்னமாமா? தானே உங்ககிட்ட பணம் கொடுத்துச்சா? ஆமாமா, உங்க பணம் தான். பணம் கொடுத்தா யாருக்கு கொடுக்கணும் வாங்கியாம கொடுத்துட்டியா, வச்சிருக்கிறியா? இப்பதான் மாமா கொடுத்துட்டு வர்றேன். என்ன மாமா, என்ன பிரச்சனை?
ரவி மாப்பிள்ளை பார்த்துட்டு வரேன். கடும் கோபத்தில் இருக்கிறார். ஏதாவது பேசினாரா இல்லையா? பேசுறதா நிறையவே பேசினார். ரொம்ப குரல் வசதியே பேசினார். இனிமே மாணிக்க மாப்பிள்ளைக்கு எனக்கு சங்காத்தமே இல்லைன்னு சொன்னார். அப்படி எல்லாம் பேசாதீங்கன்னு சமாதானப்படுத்த போனேன். ரொம்ப கடுமையா எம்எல்ஏ அடித்தார். அதெல்லாம் விடு. இப்ப என் கவலை அது இல்ல. ஊருக்கு போறதுக்கு முன்னால ரவி மாப்பிள்ளை அவசரமா ஏதோ ஏஜென்சி பிடிக்கிறதுக்கு பணம் வேணும்னு கேட்டிருந்தார். லீலா மூலமா தொந்தரவு பண்ணிட்டு இருந்தார். லீலா என்கிட்ட சொல்லிச்சு, நீ கவலைப்படாதமா, என்கிட்ட பணம் இருக்குது, ஊருக்கு போயிட்டு இருந்தோன்னு எடுத்துறேன்னு சொல்லியிருந்தேன். நான் தானத்துக்கிட்ட கொடுத்து வச்சிருந்தேன்ல, அந்த பணத்தை அவங்களுக்கு கொடுக்கலாம்னு. இன்னைக்கு போனா இந்த அமளியில பணத்தை பத்தி மறந்துட்டா நான் வேணும்னு பண்றதை நினைச்சு ரவி மாப்பிள்ளை கத்த ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதுக்கு தான் அவசரமா வீட்டுக்கு ஓடி வந்தேன், தானத்துக்கிட்ட இந்த பணத்தை கேட்க. அதுக்குள்ள அவசரமா நீ வாங்கிட்டு போனதா சொன்னா. அதான் யாருக்கு கொடுக்கறதுக்கு முன்ன ஒன்ன பிடிக்கல, நான் ஓடியாண்டா. விதிதான் எல்லாத்திலையும் நம்ம முந்திக்குதே. ஒரு காரணம் இல்லாம ரவி மாப்பிள்ளை தையா தக்கன குதிப்பாரு. இப்ப நான் சொன்னபடி பணத்தை கொடுக்க முடியலன்னு தெரிஞ்சா என்ன செய்வாருன்னு பயமா இருக்கு. ஏமாமா ரொம்ப அர்ஜென்ட்டா பணம் கொடுக்கணுமா? ஆமாடா, நாளைக்குள்ள கட்டணுமா, இல்லைன்னா ஏஜென்சி கை மாறிடுமா. அந்த ஆளு பேச ஆரம்பிச்சா தயவு தாட்சின்னு எல்லாம் பேசுவார், தெரியுமில்ல. என்ன பண்றதுன்னே புரியலையே. வேற எங்கேயாவது பணம் பரட்ட முடியுமா? எனக்கு வேற ஒரு யோசனை தோணுது. ஆனா எனக்கு கேட்க தயக்கமா இருக்குது. நீ வேணா கேட்டு பாக்குறியா? கோபி மாப்பிள்ளைட்டு பணம் இருக்குமா? ஏண்டா மாமா, நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. விதி விதி நமக்கு முன்னாடி போய் எல்லாத்தையும் பண்ணியதுன்னு சொன்னீங்கல்ல, அதான் நினைச்சேன். கோபி எனக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப அவசரமா பணம் தேவைப்படுது, கொஞ்சம் கொடுக்க முடியுமான்னு கேட்டேன். என்கிட்ட எது பணம்? ஆண்டவா, இல்லைன்னு சொன்னேன். மாமா, என்ன மன்னிச்சிருங்க மாமா. டேய் கிறுக்கு பையல, ஒன்ன மணிக்கிறதுக்கு என்னடா இருக்குது? நீ வேணும்னே என் தேவை தெரிஞ்ச எடுத்து கொடுத்த, தெரியாம தானே கொடுத்த. மன்னிக்கிறதுக்குலாம் ஒண்ணுமில்ல, பேசாம. மாமா, நீங்க ரவி வீடு போகும்போது அவர் ஏதாவது கோவமா பேசிட்டா? பேசிட்டோம்டா, இதெல்லாம் புதுசு ஒண்ணும் இல்லையே. ஆண்டவன் அதெல்லாம் கேட்டுக்கிற நிலைமையில தான் என்ன வச்சிருக்கான். ரவி மாப்பிள்ளை ஏசணும், நான் அதை பொறுமையா கேட்டுக்கணும், இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. நீ இதுக்காக வருத்தப்படாதடா. இதுல ஒன் தப்பு ஒண்ணுமே இல்லை. நான் வரேன். மாமா, நான் வேணா கொண்டு விட்டு வந்துடுறேனே. வேணா வேணா, நீ உன் வேலையை பார், நான் பாத்துக்கிறேன். வாங்க சம்பந்தி, உட்காருங்க. லீலா, உட்காருங்க சம்பந்தி. வாங்கப்பா. வாங்க மாமா. லீலா, நான் மாப்பிள்ளை கொடுக்கறேன்னு சொன்ன பணம் வீட்டுல தான் பத்திரமா இருந்துச்சு. தனத்துக்கிட்ட கொடுத்து வச்சிருந்தேன். நான் இப்ப போய் பணம் எங்கன்னு கேக்குறேன். திரு திருன்னு முழிக்கிறா. அதுக்குள்ள ஏதோ பணம் அவசரமா கொடுக்கணும் போஸ் கேட்டான்னு அந்த பணத்தை தூக்கி கொடுத்துருச்சு. போஸ் கூட சொன்னா மாமா ஒரு வார்த்தை கேட்டு கொடுக்கலாம்னு. அதெல்லாம் தேவையில்லை, அவசரம் தானே, கொடுத்துட்டு சொல்லலான்னு சொல்லிருச்சு. அதான் இப்ப போய் பார்த்தா நான் கூட ஓட்டேன். போஸ் யாருக்கும் கொடுக்கறதுக்கு முன்ன திருப்பி வாங்கலான்னு பார்த்தா நிலைமை கைமீறி போயிடுச்சு. யாரு கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுத்துட்டான். அதான் பாத்தியா,
பாத்துக்க, உங்க அப்பாவோட பணத்தை சொல்லாம கேட்காம செலவழிக்கிற உரிமை போஸுக்கு இருக்கு. ஆனா என்னோட நிலைமை, பணம் கேட்டு எனக்கு பணம் கிடைக்கல. இதுக்கு முன்னாடி நான் ஏதாவது சொன்னா குறுக்க பூந்து சமாதான கொடி பிடிப்ப. இப்ப வெட்ட வெளிச்சம் ஆகி போயிடுச்சுல. யார் வேண்டியவங்க யார வேண்டாதவங்க தெளிவா தெரிஞ்சு போயிடுச்சுல. ஏங்க என்ன நீங்க என்ன குறுக்க பேசுறீங்க? பேசாத. என்ன பேச போற? இதுக்கு மேல என்ன நடக்கணும்? ஏய் ரவி, இப்போ என்னடா நடந்து போச்சு? ஏன் இப்படி கத்துற? இன்னும் என்ன ஆகணும்? இன்னும் என்ன ஆகணுங்கிறீங்க? உங்க மகனுக்கு மாமனார் வீட்டுல இருக்கிற மரியாதை என்னன்னு புரிஞ்சு போயிடுச்சுல.